சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞானம் பாகம் 2 12 அத்தியாயங்கள் குறித்த முன்னுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சாரதை அன்னை எடுத்துரைத்த அற்புத சத்தியங்கள் அடங்கிய திருஞானம் நூலின் 2ஆம் பாகத்தில் காத்து நிற்கும் இறை ஒளி குறித்தே பூரணமாய் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. லக்ஷ்மி தேவியாம் அலைமகள் தவம் இயற்றி கண்டறிந்த சத்தியமே இறை ஒளி எனும் வெற்றிட ஆற்றல் குறித்து மனிதர்கள் அறிந்துவிட உதவுகின்றது. மனிதர்களின் சிரசினில் மூளை எனும் ஓர் அற்புத கருவி இயங்குகின்றது. அதன் பணி யாது எனில் ஆக்கம், காத்தல், அழித்தல் என்பதே ஆகும். ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில் இப்பிரபஞ்சத்தினால் படைக்கப்பட்ட மனித மூளை என்பது பிரபஞ்ச சக்தியை கொண்டே இயங்குகின்றது எனினும் இப்பிரபஞ்சத்தை இயக்கிடும் சக்தியும் மானுட மூளைக்கு உண்டு. மானுடர்களின் மூளை எனும் சிரசு பகுதி அணுக்கள் யாவும் ஆன்ம ஒளியினால் மாத்திரமே இயங்கினால் மானுட அறிவும் இப்பூ உலகினை சார்ந்தே அமைந்திருக்கும். மூளை பகுதி என்பது இறை ஒளி எனும் அற்புத சக்தியினை எரிபொருளாக ஏற்க துவங்கினால் மனிதனின் வாழ்வு ஓர் தெய்வத்தின் வாழ்வு போன்று உருமாறிவிடும். சூன்ய ஒளியினை எரிபொருளாக ஏற்றுவிட்டால் இப்பிரபஞ்சம் ஆளும் ஞானமும் உதித்திடும். பாகம் 2 லக்ஷ்மி தேவியின் துணை கொண்டு கருணை எனும் சக்தியினை பெருக்கி தெய்வ அருளால் ஆட்சி புரியும் தன்மையானது பெருகிட திருஞானம் உதவிடும். கருணை நிறைந்த செயல்கள் என்பது யாதெனில் இறை ஒளி எனும் அற்புத சக்தியினை ஏற்று உயிர் அணு தனது இயக்கத்தினை வெளிப்படுத்தி மெய் ஞானம் அடைவதே என்றுணர்க. இறை ஒளி ஒன்றே மனிதர்களை புற வாழ்வின் பற்று நிலைகளிலிருந்து விடுவித்து தெய்வ சிந்தனையை ஊக்குவிக்கும். இறை ஒளி எனும் திருஞானத்தின் 2ஆம் பாகம் காத்தல் எனும் அற்புத சக்தி குறித்தே எடுத்துரைக்கின்றது. ஒரு மனிதன் தன் உடலினை காத்து வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களை காத்து பற்றுதல்களை துறந்து உயிர் அணுவினை காத்து ஆன்மாவினிடம் ஒப்படைத்தால் மாத்திரமே சூன்ய ஒளி எனும் அதி அற்புத எரிபொருளினை ஏற்று இயங்கிட இயலும். திருஞானம் பாகம் 2 உள்ள 12 அத்தியாயங்களும் மனிதர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்திடும் சத்தியங்களை உணர்த்துகின்றன. எரிபொருட்களின் தன்மையினை மாற்றி அமைப்பது குறித்து எடுத்துரைப்பதே இறை ஒளி வெற்றிடமாகும். அன்னை சாரதை அருளிய நூலுக்கு விளக்க உரை நல்கிடும் தன்மையினை எவரும் எளிதினில் ஏற்றுவிட இயலாது. இருப்பினும் சத்குருவாய் நிலை நின்று யாம் உணர்ந்தவற்றை எடுத்துரைக்கின்றோம். பாகம் 2 தேனாய் பாய்கின்ற இறை ஒளியினை உள் ஏற்று ஞானத்தினால் உயர்ந்து இறையின் தன்மையினை உணர்ந்து காக்கும் சக்தியான ஞானத்தினை பெற்று உலகம் உய்வுறவே அனைவரும் உதவிடல் வேண்டும். இறை ஒளியே உன்னத நிலை மாற்றங்களை அருளிடும்.
பூரண இறை சக்தி நிறைந்திட கருணை மிகு ஆசிகள்.